ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம அரிஸ்டோகிராட்ஸ் ரிவெஞ்ச் மனுவோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலாம், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 20 இன்னைக்கு எந்த ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோக்கு புதுசாக அரேஞ்ச் பண்ண ஹோஸ்டே மெருவாக தான் இருந்திருக்கும். அவங்க வந்ததுமே நைஸ் டு மீட் யூ சார். ஹீரோ அப்படியே பார்க்குறான். சரியான ஷாக் அவனுக்கு. மெரு நீயா? அப்படி அவன் ஷாக்கில் இருக்கும்போது அவங்க அப்படியே வந்து பக்கத்தில் உட்காராங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ அந்த ரெஸ்ட் ரூம் மிரரில் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மச்சம் நல்லாவே மறைச்சு தான் இருக்குது, இது ஒன்றும் தெரிய வாய்ப்பு இல்லை. பட் இதை நான் ரிமூவ் பண்ணால் எதுவும் பிரச்சனை வந்துடுமா? நோ, இதை நான் ஹைட் பண்ணி வைக்கிறதான் ரொம்ப நல்லது. ஏன்னா கண்டிப்பாக இதுக்கான தேவை ஒரு நாள் வரும். அப்போ தான் நான் டைச்சின்னு ப்ரூவ் பண்ணவே முடியும். அப்படியே இப்போ கரண்டாக வந்துருக்காங்க. இப்போ கரண்டாக ஹீரோ மெரு கூட உட்காந்துருக்கான். மெரு சொல்லியிருக்காங்க, மிஸ்டர் குருஷு, நீங்கள் இந்த யங்கான வயசுல இவ்வளவு அமேசிங்காக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க, அது எப்படி? அது ஹீரோ சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு உங்களோட கூட வயசு ஒன்றும் இல்லை, எனக்கும் உங்கள் பாரோட ஓனருக்கும் சேம் வயசாக தான் இருக்கும், கரெக்டா? அதுக்கு அவங்க சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் இருக்கலாம், நீங்கள் என்ன மென்ஷன் பண்ணுறீங்க? ஹீரோ அப்படியே ஒரு கண்ணில் பார்க்குறான். இவன் இங்கே வேலை செய்கிறா, அப்போ கண்டிப்பாக கோவோட க்ளோஸாக தான் இருக்கணும். ஆனால் அவள் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு தெரியலையே. அப்போ தான் ஹீரோ திங்க் பண்ணி பார்க்குறான். அன்னைக்கு மிஸ்ஸுக்கு சொன்னதை, எங்கள் ஓனர் இந்த பாரில் இருக்க ஒரு பொண்ணோட டேட்டிங் போயிட்டுருக்காருன்னு சொன்னதை, அதை திங்க் பண்ணதும் அவகிட்ட கேட்குறான், மிஸ் மெரு, உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் எதுவும் இருக்கா? அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, சொல்கிற மாதிரி இல்லை, பட் இருக்காங்க, அவங்கள பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிக்க மாட்டேன்னு ஹீரோ மேலே சாஞ்சிக்கிட்டே சொல்கிறாங்க. ஓ அப்படியான்னு ஹீரோவும் தலையை செறிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே ஹீரோ அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ கேட்குறான், என்னாச்சு, ஏன் ஃபேஸை எப்படியே பார்த்துக்கிறீங்க? அதுக்கு அவன் ஃபேஸை பார்த்தபடியே கேட்குறான், நீங்கள் நானும் என்னைக்காவது மீட் பண்ணியிருக்கோமா இதுக்கு முன்னாடி? ஹீரோ அவ்வளோதான், என்ன மீட் பண்ணியிருக்கோமாவா? அப்போ தான் ஹீரோ ஓல்டு மெமரிஸை திங்க் பண்ணி பார்க்குறான். டைச்சின்னு அந்த காலேஜ் டேஸில் உள்ள அதே மெரு, அப்புறம் அந்த ஈவினிங் டைமில் ஓடி போனது, 2 பேரும் கையை கொடுத்துக்கிட்டே நம்ம சம்மர் டைமில் ட்ரிப்பு போனோமான்னு கேட்டது, எல்லாத்தையும் திங்க் பண்ணோன்னே அவனால் சுத்தமாகவே முடியலை. நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு வழியில் அவ்வளோதான், அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிருக்கான். இங்கே மெரு கேட்குறாங்க, மிஸ்டர் குருஷு என்னாச்சு? அவன் அப்படியே எழுந்திரிச்சு, சாரி மேம், எனக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அப்படி போகும்போதே எல்லாரும் வெல்கம் பண்ணுறானுங்க. சார் நீங்கள் மறுபடியும் வரணும். இங்கே கோவம் சொல்கிறான், உங்களை மறுபடியும் மீட் பண்ணுவேன்னு நான் நம்புகிறேன் சார். ஹீரோ போகும்போது மெரு அப்படியே பார்க்குறாங்க. என்னாச்சு, நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தான், திடீர்னு அவனுக்கு என்னாச்சு? இங்கே பார்த்தா கோ, மெரு என்ன பண்ணேன்னு முறைச்சி பார்க்குறான். அப்படியே பார்த்தா ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. அங்கே சவுண்டு கேட்குது. இங்கே பார்த்தா கோ போட்டு தூக்கி போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான் மெருவை. நானே மிதிக்க நினச்சேன்டா, மிதிரா. என்னை ஏன்டா இவ்வளோ ரஃபாக ஹேண்டில் பண்ணுற? அவன் சொல்கிறான், நான் அவன்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன், கஸ்டமர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? அவன் சொல்கிறா, இதாடா எனக்கு ஃபஸ்ட் நாள், நான் டூ மச்சானா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டே கேட்குறாங்க. அவன் போட்டு கண்டினியூஸாக அடி கொடுத்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா மூஞ்சி முகரெல்லாம் பேத்து முடிய பிடிச்சி அப்படியே தூக்குறான். கண்ணீரெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கஸ்டமர் அவன்கிட்ட எவ்வளோ டீப்பான பாக்கெட் இருக்குது தெரியுமா? அவன்கிட்ட பணம் கொட்டுன்னு கொட்டி கிடக்கு. நீ அவன்கிட்ட தூங்கியாவது அது எல்லாத்தையும் தோண்டி கொண்டு வர, புரியுதா? நீ மட்டும் என் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணலன்னா சொல்லிட்டு திரும்ப அடிக்க போகிறான். அவன் ஓகே நான் பண்ணுறேன்னு சொன்னோன்னே அப்படியே இறக்கி விட்றான். அப்படி இறக்கி விட்டதுமே அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகுது. ப்ளீஸ் அதை என்கிட்ட குடுன்னு அவன் கண்ணும் ஒரு மாதிரி ஆகுது. அவன் அதை கேட்டவன், இதை நீ ஸ்டார்டிங்கே பண்ணியிருந்தா உன்னை இந்த அளவுக்கு அடிச்சிருக்க மாட்டேன், இன்னும் ஒரு பாக்கெட்டு தூக்கி போடுறான். பார்த்தா காய்ஸ் அந்த ஹெவன்லி ஐஸ் அவன் அவசரமாக அதை பிரித்து வாயில் கொட்டிக்கிட்டு இருக்கா. பின்னாடி இந்த கோ பார்க்குறான் சிரிச்சுக்கிட்டே. உமன்ஸ் எல்லாம் இப்படி ஒபீடியண்டாக இருந்தா எங்களை மரியாதைக்கு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு ஷர்ட்டை கழட்டிக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான், என்னாகும் இங்கிட்ட அப்படியே பார்த்தா அன்னைக்கு சாப்பிட்டு அதே குக்கீஸை வாங்கி சாப்பிட்டுக்கு இருக்கான் டாக்கோ. ஹீரோவும் அப்படி ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ டாக்கோ கேட்குறான், என்னப்பா அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது? அது ஹீரோ சொல்கிறான், இல்லைப்பா என் பாஸ்ட்டை நினச்சி பார்த்துக்கிருந்தேன். ஹீரோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் மெரு கோவோட பாரில் ஒர்க் பண்ணணும், அது மட்டும் இல்லை, அவளை பார்த்தோன்னே எனக்கு ஏன் பழைய மாதிரி அதே ஃபீல் வரணும், நான் அவகிட்ட என் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணிடலாமா, பண்ணி அவளை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா கோவை? இல்லை அது ரொம்ப ரிஸ்க்கு. அப்படி ஹீரோ திங்க் பண்ணி இருக்கும்போதே டாக்கோ அவன் பேக்கில் விட்டு கையை விட்டு எடுத்துக்கிருக்கான். உன் ஸ்டொமக்கு எதுவும் ஹார்ட்டுங்க ஆயிடுச்சா? பார்த்தா கையில் ஒரு மெடிசன் எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே அந்த கடைக்காரருக்கே சிரிப்பு. டேய் டாக்கோ அண்ட் குருஷு, உங்கள் 2 பேரையும் பார்த்தா ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரிலாம் ஒரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான்.
இவன் டாக்டர் சொல்கிறான், ஏன் என் ஃப்ரெண்டை பற்றி ஒரி பண்ணுறதுல என்ன பிரச்சனை? இது அவனை ஒரி பண்ணுறதுக்கு ஒரு ஜெண்டர் தான் பிரச்சனையா? அதை பார்த்தோன்னே ஹீரோ சொல்கிறான், கரெக்ட். என்னாச்சுன்னு கேட்குறான். ஹீரோ அப்படியே திங்க் பண்ணுறான், அதுவும் கரெக்ட் தானே. இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு உமனாக இருக்கணும் மட்டும் அவசியம் இல்லை தானே. ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு என்ன பண்ணான்னு. அப்படியே இருந்துச்சு, சரிப்பா நீ பில்லை செட்டில் பண்ணிடு. அவன் கத்திக்கிட்டு இருக்கான், டேய் குருஷு நான் காசை வேற எடுத்துட்டு வரலடா, கொடுத்துட்டு போடான்னு. இங்கே அப்படியே பார்த்தா ஒரு பில்டிங்கை காட்டுறாங்க. உள்ள ஒருத்தன் வேகமாக நடந்து போயிட்டு இருக்கான். யாரு? நம்ம மிஸ்டர் ஊகா. அவன் கத்திக்கிட்டு இருக்கான், டேய் டேமேஜ் சீட்டிங் கப்புள், என்னை 5 மணி நேரமா இந்த ஹோட்டல் லவ்லேயே சுத்த விட்டுக்கிருக்கீங்களடா. நீங்கள் மட்டும் கையில் கிடைங்கடா, உங்களை இருக்குடா. அப்புறம் பிரேமாக ஃபோட்டோவை எடுத்து ஊருக்குள்ளே ஒட்டி விட்றான்டா. அப்படி அவன் களைப்பாக போயிட்டு இருக்கும்போதே பின்னாடி ஒரு சவுண்டு, ஏய் குட் மார்னிங். அவன் என்னன்னு அந்த காலை திரும்பி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஏய் இவனுக்கு அவ்வளோதான், மறுபடியும் சொர்க்கத்துக்கே சென்று விட்டார். டேய் நீ இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அவன் அப்படியே ஷாக்கை கேட்குறான். ஹீரோ சொல்கிறான், நான் உன்கிட்ட ஒன்று பேசணும். ஆஹா, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண ஆள் கிடச்சிருச்சு. சாப்டர் 21 இதோட முடியுது காய்ஸ். மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை காய்ஸ்.